ஒரு தேவதை உங்க முன்னாடி வந்து ஒரு புதையல் பெட்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த புதையல் பெட்டியில இருக்கிற அமௌண்ட்டை நீங்க எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கு, உங்களுடைய பிசினஸ்க்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தராங்க. ஆனா அது ஒரு செக் வைக்கிறாங்க. 45 நாள் கழிச்சு வருவேன். அந்த பெட்டியில இருந்து எடுத்த அமௌண்ட்டை நீங்க திரும்ப உள்ள வச்சுக்கணும். அப்படி வச்சா உங்களுக்கு அடுத்த பெட்டி தரேன். அப்படி இல்ல அப்படின்னா வாழ்க்கையில நிதிக்க கூட முடியாத அளவுக்கு பெரிய கஷ்டத்தை தான் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? 2 ஆப்ஷன் தான் நம்மளுக்கு. ஒண்ணு, அந்த 45 நாளுக்குள்ள வைக்க முடியற மாதிரி இருந்தா நம்ம எடுப்போம். இல்லையா அந்த பெட்டியை நம்ம திறக்கவே மாட்டோம். இதுதான் புத்திசாலித்தனம் இல்லைங்களா? அதெல்லாம் இல்லாம மூணாவதா வந்து நம்மளா ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றத மட்டும் யோசிச்சு திரும்ப வைக்கிறத பத்தி யோசிக்காம யூஸ் மட்டும் பண்ணலாம், நம்ம சும்மா தானே கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளுக்கு கஷ்டமா வரும். ஏன்னா 45வது நாளும் வரும், கூடவே கஷ்டமும் வரும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல வரமா சாபமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த கிரெடிட் கார்டை பத்தி தான் பேச போறோம். நம்ம சேனல்ல தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க, பணம் செய்ய பழகும். சோ இப்ப நம்மளுக்கு டெபிட் கார்டுனா என்னன்னு தெரியும். ஓரளவுக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. சோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். அதே கிரெடிட் கார்டு அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு லிமிடேஷன் ஆஃப் பேலன்ஸ் வச்சு நமக்கு ஒரு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அதுல என்னன்னா அக்கௌண்ட்ல பணமே இல்லைனாலும் காசு நீங்க யூஸ் பண்ணிட்டு திரும்ப ரீபே பண்ணணும். இதுதான் கிரெடிட் கார்டு. அப்ப இது ஒரு நல்ல விஷயம் தானே. அதாவது நம்ம அக்கௌண்ட்ல பணமே இல்லைனாலும் நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க, அந்த காசை நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நல்லது தானே அப்படின்னு யோசிப்பீங்க. கிரெடிட் கார்டு வந்து நம்ம சரியா பயன்படுத்தினா நம்மளுக்கு அது வரும். அது சரியா பயன்படுத்துறதுக்கு தெரியாம, அதை யூஸ் பண்றது மெத்தட் தெரியாம நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நம்மளுக்கு சாபமா கூட மாறிடும். சோ அதனாலதான் இதோட அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ற மெத்தடை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ கிரெடிட் கார்டோட யூசர்ஸ் பத்தி பார்க்கலாம். கிரெடிட் கார்டு வந்து ஒரு 4 டைப்ல யூஸ் ஆகுது. ஒண்ணு, நம்ம கையில காசு இல்லைனாலும் கார்டு எடுத்து போயிட்டு கடையில எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் போடுறது இல்ல ரீசார்ஜ் பண்றது இதுக்கெல்லாமே கூட நம்ம ஸ்வைப் பண்ணிக்கலாம். செகண்ட் திங் வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். கார்டோட டீடைல்ஸ் கொடுத்து நம்ம ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேர்ட், நிறைய கார்டு, அதாவது 2-3 பேங்கோட கார்டு வச்சிருக்காங்க, கிரெடிட் கார்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார்டுல இருந்து இன்னொரு கார்டுக்கு நம்ம கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது மூணாவது. ஃபோர்த் வந்து என்னன்னா, நம்ம காசு கையில இல்ல பட் பேங்க்ல போய் எடுக்கணும் அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டை வச்சு ஏடிஎம் சென்டர்ல போய் காசை நம்ம ஸ்வைப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். இப்ப கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் பார்ப்போம். அதாவது எப்படின்னா இருக்கிறதுலயே வந்து அதிகமான வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற கடன்லயே அதிகமான வட்டி கொடுக்குற கடன் எதுனா கிரெடிட் கார்டு தான். கிரெடிட் கார்டுல கிட்டத்தட்ட 30 to 40% வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees வாங்குறீங்க அப்படின்னா, கிரெடிட் எடுக்கிறீங்க அப்படின்னா 40% பாத்தீங்கன்னா 400 rupees நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ண வேண்டியது வரும். சோ இப்ப கிரெடிட் கார்டு வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 5 விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கிரெடிட் லிமிட். நம்மளோட கார்டுக்கு இப்போ நம்மளுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கார்டுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும். இவ்வளவு லிமிட் தரேன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 தருவாங்க, இல்ல 50,000, 1 lakh வரைக்கும் அது போகும். நம்ம அந்த லிமிட் குள்ள நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு மேல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பில்டிங் டேட். இப்போ நம்ம ஒரு கார்டு வாங்குறோம், அதை ஆக்டிவேட் பண்ணிடுறோம் வச்சுக்கலாம். அந்த ஆக்டிவேட் டேல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜனவரி 6 ஆக்டிவேட் பண்றீங்க அப்படின்னா அந்த டேல இருந்து அடுத்த பிப்ரவரி 6க்குள்ள உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆகும். அதுக்குள்ள நீங்க என்னென்ன பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு லிஸ்ட்ல வந்துடும். தேர்ட் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டேட். டியூ டேட் என்னன்னா, இப்ப நீங்க ஜனவரி 6ல இருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் உங்களுக்கு பில் ஜென்ரேட் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து 20 days உங்களுக்கு டியூ டேட் கொடுப்பாங்க. அதாவது பிப்ரவரி 26ல உங்களுக்கு பில் அமௌண்ட் என்ன வந்திருக்கோ அதை நீங்க பே பண்ணிடும். பிப்ரவரி 26க்குள்ள நம்ம பே பண்ணிடும். அப்படி பே பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் வராது. அடுத்து பார்க்க வேண்டிய விஷயம் மினிமம் டியூ. அதாவது நம்ம அந்த கிரெடிட் கார்டுல எப்போ ஜென்ரேட் ஆயிருக்கு நமக்கு ஒரு பில் ஜென்ரேட் ஆகும் 1 month. ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி 6ல இருந்து பிப்ரவரி 6 வரைக்கும் ஒரு பில் ஜென்ரேட் ஆகும். அந்த அமௌண்ட்டை வந்து பிப்ரவரி 26 நம்ம பே பண்ணிடணும். நம்ம டியூ இல்லாம எந்த பிரச்சனையும் பே பண்ணிட்டா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இல்ல என்னால பே பண்ண முடியல அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கு, அது மினிமம் டியூ பே பண்றது. அது என்னன்னா எவ்வளவு பில் அமௌண்ட்டோ அதுல மினிமம் 5% ஆகுது நம்ம பே பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 இருக்கு, நம்ம பில் அமௌண்ட் 10,000 இருக்கு, அதுல 5% எவ்வளவு 500 rupees. அந்த அமௌண்ட் ஆகுது நம்ம மினிமம் டியூல பே பண்ணிடுறோம். அடுத்தது மினிமம் டியூ பே பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றத. அதாவது நம்ம என்ன நினைப்போம், மினிமம் டியூ பே பண்ணா போதும், மிச்சத்தை நம்ம நெக்ஸ்ட் மந்த் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. மினிமம் டியூ என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இதுல 10,000 நீங்க 500 பே பண்ணிட்டு 9,500 பேலன்ஸ் வச்சாலும் சரி, 9,500 பே பண்ணிட்டு 500 தான் நம்ம டியூ வைக்கிறோம், சோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சாலும் அங்க 10,000க்கும் சேர்த்து தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அதாவது நம்ம வந்து 9,500 பே பண்ணிட்டோம், 500 மட்டும் தான் வச்சிருக்கோம், சோ 500 மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க நம்ம நினைச்சுப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. நியூ வந்து நம்ம 500 தான் வச்சிருக்கோம், ஆனா அவங்க போடுற இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த 10,000க்கும், தட் இஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து 10,000க்குமே தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நம்ம என்னைக்கு அந்த மொத்த காசையும் கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் அவங்க ஜீரோ பேலன்ஸ் கொண்டு வந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம வைப்பாங்க. சோ டியூ இல்லாம நம்ம பே பண்ணணும். அதுதான் கிரெடிட் கார்டு. அடுத்து கிராஸ் பீரியட் அப்படின்னா என்னன்னா, பில் டேட்டுக்கும் டியூ டேட்டுக்கும் இடைப்பட்ட காலம் தான் வந்து, இடைப்பட்ட நாட்கள் தான் வந்து கிராஸ் பீரியட். அதாவது நம்ம கணக்குப்படி பிப்ரவரி 6ல இருந்து பிப்ரவரி 26க்குள்ள இருக்கிற அந்த 20 days தான் வந்து கிராஸ் பீரியட். அதுக்குள்ள நம்ம பில்லோடைய அமௌண்ட்டை மொத்தமா பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் சார்ஜஸும் இல்லாம நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். அதுதான் புத்திசாலித்தனம். அடுத்தது கிரெடிட் கார்டுல காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஃபர்ஸ்ட் பில்லிங்ல ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணிருக்கோம். தட் இஸ் மினிமம் டியூ. ஒரு 5 நம்மளோட எக்ஸாம்பிள் பிரகாரம் 500 10,000 ஃபர்ஸ்ட் மந்த் பில்லு, அதுல 500 பே பண்ணிருக்கோம். 9,500 பேலன்ஸ் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் 56ல இருந்து மார்ச் 6 வரைக்கும் ஒரு லிமிட், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். 5,000 முழுசா பே பண்ணிட்டா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, அந்த 5,000 இன்ட்ரெஸ்ட் வராது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி வராத பில்லு எப்படி வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்தோடைய 9,500 பேலன்ஸ், அந்த 9,500 அதுக்கு 10,000 நம்ம பே பண்ணணும். அந்த பில்லோட அமௌண்ட் 10,000, அந்த இதுக்கான இன்ட்ரெஸ்ட். ஸோ 9,500 பிளஸ் 10,000 இன்ட்ரெஸ்ட். அடுத்த மந்த் பர்ச்சேஸ் பண்ணா 5,000 பிளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட். இது டோட்டலா ஒரு பில் அமௌண்ட் வந்து அந்த பில்லுக்கு ஜிஎஸ்டி பிளஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போட்டு உங்களுக்கு செகண்ட் பில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ கிரெடிட் கார்டை பத்தி தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா கிரெடிட் கார்டு வந்து ஒரு வரம் தான். எந்த பேங்க்குமே வந்து நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் மோட்டிவா உங்களுக்கு வந்து பைசாவை கொடுக்க மாட்டாங்க. பணத்தை வந்து யாருமே சும்மா கொடுக்க மாட்டாங்க. அவங்க இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணதுக்காக தான் நமக்கு கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அந்த கிரெடிட் கார்டோடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர, தேவையில்லாம உங்களுக்கு சும்மா கொடுக்குறாங்க நிறைய லோன் எடுத்துட்டு, அதாவது நம்மளால ரீபே பண்ண முடியாத அளவுக்கு லோன் எல்லாம் எடுத்துட்டு நம்ம இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லாட்டி அதெல்லாம் தடுத்துட்டா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ நம்மளோட குடும்பங்களை நம்ம காப்பாற்றலாம். ஸோ இந்த மாதிரி தான் தொடர்ந்து நம்ம சேனல்ல ஃபைனான்ஸை பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க பணம் செய்ய பாருங்க. நன்றி.